அவன் வீட்டு தண்ணி எதுக்கு என் வீட்டு வாசல்ல நிக்குது? அவன் வீட்டுல குளிக்கிறது கழுவுறது எல்லாம் பூரா நம்ம வீட்டு வாசல்ல நிக்குமா? சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். தண்ணி தானே வெயில் அடிச்சா காய போகுது, இதுக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. ஆர்ப்பாட்டமா? அராஜகம் பண்ணுவேன் நானு, மோசமானவன் நானு, மோசமானவங்களையும் முக்கியமானவன் நானு. என்ன என்கிட்டே வா? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. நான் நினைச்சிட்டு அவர் வர சொல்லு சண்டைக்கு. அங்க படுத்துனுக்காருல, அங்க பாரு படுத்துனுக்காருல, அவரை சொல்லு சண்டைக்கு வர சொல்லு. இப்போ வர சொல்லு, நான் யாருன்னு காட்டுறேன். சண்டைக்கு வர சொல்லு. அந்த ஆளே நாளைக்கு சாவர மாதிரி கிடக்குறான், அந்த ஆளு கூட போய் சண்டை போடுறோன்ற குச்சமே இல்ல. எங்கேயோ விட வேண்டிய ஆட்டோ கொண்டாந்து நம்ம வீட்டு வாசல் நின்று போயிருக்கான். நாளைக்கு வீட்டுக்குள்ள வருவான், நாளைக்கு வீட்டுக்குள்ள உள்ள வந்து உங்ககிட்ட பேசுவான். இப்படியே உள்ள வருவானுங்க ஒவ்வொருத்தர். நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? உனக்கு என்னதான் உனங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியலையே. நம்மளை பார்த்தவங்களுக்கு இச்சவை மாதிரி தெரிதா கேக்குறா? அவன் வீட்டு தண்ணி பூரா வந்து என் வீட்டாண்ட நிற்கிது. நாம் அதை மெரிச்சின்னு வீட்டுக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கு. இது சரிப்பட்டு வர்றது போல இருக்கு. இது ஒரு நாளைக்கு பஞ்சாயத்து வச்சா தான் சரிப்பட்டு வரும் போல இருக்கே. நேரம் சரியில்லை போல இருக்கு எல்லாருக்கும். நான் யாருன்னு தெரியல, ஒரு நாளைக்கு நான் யாருன்னு காட்டினா தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். உன் வீட்டு வண்டியெல்லாம் கொண்டாந்து என் வீட்டு வாசலில் நின்று போய் ஊற போகிறானுங்க. நானும் அங்கே பார்க்கிங் வச்சா நடத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு நான் என்னை பார்த்தா இழிச்ச மாதிரி தெரிதாமா அவனுங்களுக்கு? அவன் வீட்டு வண்டி எதுக்கு கொண்டாந்து நம்மள்கிட்ட நிற்க வச்சுட்டு போறான் அவன் ஆட்டோவை. என்ன ரோடு? பக்கத்து வீட்டு தண்ணி பூரா நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்குது. பிரச்சனை பண்ணுவேண்டி, பிரச்சனை பண்ணதாண்டி நான் பிறந்தே இருக்கேன். நானு பிரச்சனை பண்ணதான் பிறந்தே இருக்கேன். நானு என்ன ஊர் வம்பு வாங்கியிருக்க? அப்ப அவங்க பண்றதுலாம் கரெக்டாமா? அவன் வீட்டு தண்ணி எதுக்கு என் வீட்டு வாசல்ல நிக்குது? அவன் வீட்டுல குளிக்கிறது கழுவுறது எல்லாம் பூரா நம்ம வீட்டு வாசல்ல நிக்குமா? சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். தண்ணி தானே வெயில் அடிச்சா காய போகுது, இதுக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. ஆர்ப்பாட்டமா? அராஜகம் பண்ணுவேன் நானு, மோசமானவன் நானு, மோசமானவங்களையும் முக்கியமானவன் நானு. என்ன என்கிட்டே வா? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. இதெல்லாம் முக்கியம். சொல்லி வச்சிருக்க, சத்தியமா சொல்றேன் அவங்க கிட்ட. ஊர்ல ஒருத்தரங்க மாட்டான், சுடுகாடாக்கி விட்டு வந்து ஊரு கடைசியில நான் வெட்டியான ஆயிட்டு வந்து ஊருக்கு. ஊர்ல ஒருத்தன் தான் இல்ல, யாருமே இல்லாத இடத்துல எதுக்கு கத்திட்டு இருக்க? யாருமே இல்லையா? யாரு இருக்கா? எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கு தெருவு, எங்க போய் கத்திட்டு கிடக்குற? நீ என்னைய நினைச்சு வேற ஏதோ நினைச்சு வச்சிருக்க. நீ என்னைய நான் ஒண்ணும் இல்லாதவன், எனக்கு வந்து ஃபைட் எல்லாம் தெரியாது, நான் வந்து சண்டைக்கு பயந்து நினைச்சிட்டு இருக்கேன். பார், இந்த கை எப்படி அடிபடுச்சு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. தெரியுமா? ஓங்கி அடிச்சேன், பாடுறாங்கல்ல உடச்சின்னு போச்சு. அப்படியே மட்டைக்கு ஒண்ணு வச்சேன், மூக்கு தண்டெல்லாம் உடஞ்சி மூக்கு பல்லுல மூக்கு வழியா வந்துச்சு அந்த ஆளுக்கு. அப்படி அடிச்சேன். ஏய், ஜாக்கி சான் கூட சண்டை போட்ட வேண்டி நானு. ப்ரூஸ்லியே ஒரே கையில அடிச்சு நாக் அவுட் பண்ணவன். பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு அப்படிங்கிற பிஞ்சு மூஞ்சியா? என்கிட்டயே வா. அவன் வர சொல்ல. சரி, என்ன இப்ப நீ ஊருக்கு சப்போர்ட் பண்றியா? அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ற. அப்ப நான் சொம்பையா? நானு தம்மாவா? நானு தம்மா பையனா? ஆமா, ஆளுங்கிற பக்கத்துல சண்டைக்கு வருவானுங்க. இல்லாத நேரத்துல வீரத்தை காமிச்சு போயினாக்க வேண்டியதுதான். என்ன தெரியும் உனக்கு? சொல்லு. நாய் துரத்திட்டு போய் கீழே புரண்டு விழுந்து தானே வாரிட்டு வந்தேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நான் நினைச்சிட்டு அவர் வர சொல்லு சண்டைக்கு. அங்க படுத்துனுக்காருல, அங்க படுத்துனுக்காருல, அவரை சொல்லு சண்டைக்கு வர சொல்லு. இப்போ வர சொல்லு, நான் யாருன்னு காட்டுறேன். சண்டைக்கு வர சொல்லு. அந்த ஆளே நாளைக்கு சாவர மாதிரி கிடக்குறான், அந்த ஆளு கூட போய் சண்டை போடுறோன்ற குச்சமே இல்ல. நான் அடிச்சடியில பக்கவாத வந்து படுத்துனுங்க அந்த ஆளு. வீரமா ஆளுங்க தேடவே மாட்டியா? இப்போ தண்ணி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது, நாறுது. அந்த சாக்கடையில போயிட்டு வர முடியல, மெரிச்சு வர வேண்டியதா இருக்கு. பசங்க விளையாடுறாரு, எங்கேயோ விட வேண்டிய ஆட்டோ கொண்டாந்து நம்ம வீட்டு வாசல் நின்று போயிருக்கான். நாளைக்கு வீட்டுக்குள்ள வருவான், நாளைக்கு வீட்டுக்குள்ள உள்ள வந்து உங்ககிட்ட பேசுவான். இப்படியே உள்ள வருவானுங்க ஒவ்வொருத்தர். நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? என்ன பண்ண போறேன்? அப்ப மட்டும் ரோடான வந்து கேட்பாங்க, பரவாயில்லையா இது பொது இடம், யாருன்னா நீ பாட்டுல யார் வேணா போலாம், அது நான் உன் வீட்டு வாசல். நீ வேலைக்கு ஆக மாட்டேன். இந்த ஊர்ல இருக்கிற மொத்த பொண்டாட்டிகளை என்ன பண்றீங்க? அடுத்தவங்க தான் சப்போர்ட் பண்றீங்க. கட்டண புருஷனுக்கு எந்த பொண்டாட்டி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு டூ வீலர்ல போனா கூட எவனோ ஒருத்தர் இடிக்க வந்தா கூட எங்களை தான் திட்டுறீங்க போட்டு. நியாயமா பேசி பழகுங்க. நீ ஆர்ப்பாட்டம் பண்ற சரியா? நீ சண்டை போடுற மைண்ட் செட். நான் யாருன்னு தெரியல. பார், யாருன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, ஜெட்லி கிடியே வந்து வேணாம். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
என்னை இட்லி பத்தி சாப்பிட்டியா? ராதா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, நீ போ உள்ள போ உள்ள போ. அடிக்கிற அடியில பாரு நீங்க என்ன ஆக போகுது, பஞ்சர் ஆக போகுது பாரு எல்லாமே. என்னது கிக்கு பண்ண கிக்கு பண்ண ஊர்ல இருக்கிற ஆளுங்கிட்ட எது வம்பு ஒருத்தன் வம்புக்கு வந்தான், ஒரே கிக்கு அப்படி தூக்கி மூஞ்சில அடிச்சேன். எப்பம்மா அதுல அது என் கட்டை விரல் போய் அவன் பல்ல பட்டு ரத்தம் வந்துச்சு, அவ்வளவுதான். செப்டிக் ஆயிடும். சும்மா வம்பு இழுத்து அடி வாங்கிட்டு வந்துட்டு தேவையெல்லாம் வீர தழும்புன்னு பேசுறியா நீ? ஏடா உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா, நீ ஏன் ஒரு தொடநடுங்கி? நீ என்ன வீரங்கீரம் பத்தி பேசுற? தொடக்கறி தின்றவங்கிட்ட போய் தொட நடிக்கின்ற பாரு. நாங்கெல்லாம் மாட்டுக்கறி தொட தின்றவங்கடி, சீ கருமத்தை. மாட்டுக்கறி தின்றவங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு அடிக்கிற அடியில பாரு இந்த ஊரே சுடுகாடாக போகுது பாரு. என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஒவ்வொருத்தனும் சாவ போறான் பாரு. நீ எப்படி 4 பேர்கிட்ட செருப்படி படாம நீ வரப்போறது கிடையாது. இங்க பாரு, ஒழுங்கா ஓடு. ஏன் என்னடா என்ன பண்ற? ஆ? ஏய், பைத்தியம். போ உள்ள போ. இந்த பஞ்சாயத்து எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் உனக்கும் எனக்கும் கிடையாது. உனக்கு ஒண்ணுன்னா என்ன கூப்பிடக்கூடாது, புரியுதா? ஒண்ணு கிடைச்சா கூட நான் கூப்பிட மாட்டேன் ஒண்ணு. தயவு செஞ்சு கூப்பிடாதன்ற. நீ உள்ள போங்க. உன் பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கிறதே பெரும்பாடா இன்னைக்கு இருக்கு. இந்த ஏரியால இந்த ஏரியா ஜனமா இல்ல நானா நான் பாத்துக்கிறேன். போன வாரம் தானே 4 பேர் வந்து பொட்டி அடிச்சாங்க உன்னைய. அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். என்ன வீரத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஓ, அப்ப ஃபைட் வேணாமா? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. சொல்லு, அப்ப ஃபைட் போட தேவையா ரவிராஜ்? போட்டாலும் வராது உனக்கு ஃபைட். அப்ப வேலைக்கு ஆகாதா? நீ வேலைக்கே ஆக கீழே போட்ட உருட்டுக்கட்டையை திருப்பி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, சரியா? போ, வீட்டுல இனிமேல் இருந்தா நான் யாரையும் அடிக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன்ட்டு உன் மேல சத்தியம் பண்றேன். எவனாவது என்னை தேடி வந்து என்னை அடிக்க வந்தா கூட நின்று அடி வாங்குவானே தவிர ரவிராஜ் யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். காரணம் உன் மேல நான் பண்ணியிருக்கிற சத்தியம். ஐயோ சாமி, இவன் வேற. இல்லன்னா அப்படியே அடிச்சு 10 பேர் அடிச்சு புரட்டி உன் மேல சத்தியம் பண்ணிட்டேன். இனிமேல் இருந்து யார் மேல நான் கை வைக்க மாட்டேன். அப்படியே ஊர்ல இருக்கிறவங்க வந்து எல்லாரையும் என்ன தூக்கி போட்டு அடிச்சா கூட நின்று அடி வாங்குவானே தவிர ரவிராஜ் திருப்பி அடிக்க மாட்டான் ரவிராஜ். காரணம் ஏன்னா அடிக்க என் தெரியாது. பொண்டாட்டி மேல பண்ண சத்தியம். ஏய், நீ கொஞ்ச நாள் வாழுடா. எவனே இதுக்கு சத்தியம் பண்ணிட்டு பைத்தியம். ராதா, நான் உண்மையிலேயே திருப்பி அடிக்க மாட்டேன் ராதா, நீ வாழுவ. நீ அடிக்க தான் மாட்ட. உன்னை பத்தி எனக்கு ராதா, தெரியும். நான் அடிக்க மாட்டேன்னா நான் கோடையில ராதா உன் மேல சத்தியம் பண்ணிட்டேன். என்பது யார் வந்து என்ன அடிச்சாலும் அடிக்க மாட்டேன். ஆமா ஆமா, என் மேல சத்தியம் பண்ணிட்டா நீங்க அடிக்க மாட்டீங்க. ஏன்னா அடிக்க தெரியாது. அதான் என்ன யூஸ் பண்ற நீ. போ, வேலையை பாரு. போ உருட்டு கட்டை எடுத்து போ. வீட்டுக்குள்ள போய் ரொட்டி தீத்து போ. ரொட்டி சுடணுமா? ஆமா, ரொட்டி சுடு போ. அதுதான் லாகினி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? போ. வரேன்டி, வரேன். போயிட்டு முதல்ல உங்க ஊர்ல போயிட்டு உங்க ஆத்தாலையும் உங்க அப்பனையும் தூக்கி போட்டு மெரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை இங்க மெரிக்கிறேன். அப்ப தெரியும் இந்த ரவிராஜ் யாருன்ட்டு. ஏகுமார் தோ தூக்குடா. வரேன். என் வீரத்து மேலேயே சந்தேகப்பட்டாலே சிரிக்குமா வக்கி இருக்கி.